ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நளினா போட்டிருக்கிற இந்த ஸ்லீவ்லெஸ் டாப் எவ்வளோ ஈஸியாக நம்ம மெத்தடில் கட்டிங் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவில் பார்க்க போறீங்க. ஏன்னா இப்போ புதுசாக டெய்லரிங் கிளாஸ் போகிறவங்க கூட ஏதோ ஓரளவுக்கு அரைகுறையாக பழகிட்டு நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை முழுசாக தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு துருத்துன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி டாப் தைக்கிறது ரொம்ப ஈஸி. என்னடா இவ்வளோ அழகான டாப் இவ்வளோ ஈஸியாக தைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம மெத்தடில் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி தைக்கிறது ரொம்ப ரொம்ப அதோட ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு பதிவில் நம்ம நளினா நேராக பாரு, எல்லாரையும் பாரு, உங்களை எல்லாரையும் பார்க்க சொல்லியிருக்கேன். அதாவது நளினா போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் நான் தைச்சிருக்கிறேன். ரைட்டா? உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு என்ன சைஸ் கட்டிங் போடணுமோ நான் இப்போ போடக்கூடிய அதே கட்டிங் சைஸை அப்படியே நீங்கள் கால்குலேஷன் பண்ணி மாற்றிக்கலாம். ஹைட் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் கூட்டிக்கோங்க. ஏன்னா நான் வந்து டோட்டல் ஹைட் 40 வச்சுருக்கேன். நளினா வந்து நல்ல ஹைட்டு, அதனால் 40 இன்ச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு ஹைட் வச்சுக்கோங்க. இல்லை லாங் ஃப்ராக்காக வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ராக் தேவையில்லை, இது ஃபுல் டாப் மாதிரி தான். அந்த ஃப்ளீட் நம்ம கூட குறைய வைக்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 2.5 மீட்டர் இருந்தால் போதுமானது, தாராளமாக போதும். இல்லை கொஞ்சம் லென்த்தாக வேணும்னா கொஞ்சம் துணி கூட எடுக்கணும். இதில் வேறு மெட்டீரியல் வந்து அகலம் ஜாஸ்தி கம்மி இருக்குது, அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கம்பல்சரி 2.5-3 மீட்டருக்கு வரைக்கும் தாராளமாக தேவைப்படும். ஸ்லீவ்லெஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போடுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. விருப்பப்படுறவங்க போடுவாங்க. சப்போஸ் ஐயோ ட்ரெஸ் ஈஸியாக தைக்கிறோம் ஆனால் அதில் கை இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சும்மா ஷார்ட்டாக ஒரு 3 இன்ச்சு கை வச்சிங்கனாலே போதும். ஒரு 3 இன்ச்சு கை வச்சிங்கனாலே நமக்கு அந்த ஆம்கோல் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகிடும். அப்போ நமக்கு அந்த ஸ்லீவ்லெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 இன்ச்சு ஸ்லீவ் வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. 3 இன்ச்சில் ஒரு சாதாரணமாக லைனிங் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் எடுத்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் ஸ்டைல் போடுறது தானே, அதனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப்பை நீங்கள் தச்சுட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லணும். சரியா? முழுக்க உங்களுக்காக மட்டும்தான். அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நேரம் பேச முடியல, இருந்தாலும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது டெய்லரிங் தெரியாதவங்க இந்த டெய்லரிங் தொழிலில் நல்லா பழகிக்கோங்க. கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் இந்த டெய்லரிங் தொழில் கற்றுக்கிட்டவங்க ஒரு நாளும் கை விட்டுடாதீங்க. இது நம்மளுக்கு தேவையா, இது நமக்கு தேவையில்லை, இப்போ நம்மளால வசதியாக தானே இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உதாசீனப்படுத்தி மறந்துடாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏதோ நம்ம ஒரு மனசு ஆறுதலுக்காண்டியாக தேவைப்படும். இல்லைன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸை ஒரு அவசர தேவைக்காக தைச்சிக்கலாம். இல்லை ஒரு மைண்டு ரிலாக்ஸுக்காக கூட அதில் தைக்கலாம். ரைட்டா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதை கை விட்டுடாதீங்க. கடைசியில் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனிச்சு நிற்கும் போது அது நம்மளை கை விட்டுடும். ரைட்டா? அதனால் இந்த தொழிலை கற்றுக்கிட்டவங்க என்றைக்குமே மறந்துடாதீங்க. டச்சில் இருந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான சின்ன ட்ரெஸ்ஸை தச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான வருமானங்கள் வரலாம், தேவையான வசதிகள் இருக்கலாம். அப்போ அந்த டெய்லரிங் தேவையில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ட்ரெஸ் போடாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? ஏதோ ஒரு ட்ரெஸ் நமக்கு பிடிச்சது தச்சு போட்டுகிட்டே இருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு தச்சு கொடுக்கலாம், நம்ம பேரன் பேத்திகள் இருப்பாங்க தச்சு கொடுக்கலாம். ஏதோ ஒரு ட்ரெஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது தைக்கலாம், ஒரு ரிலேட்டிவில் யாருக்காவது தச்சு கொடுக்கலாம். அதுவே ஒரு சந்தோஷம் தான். ஒரு பொழுதுபோக்க கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட நம்ம 24 மணி நேரத்தில் எப்போ போய் உட்கார்ந்தாலும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் இந்த தையல் மிஷின் தான், இல்லையா? இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அவசியமே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால டெய்லரிங் தொழிலை யாரும் கை விட்டுடாதீங்க. எல்லா சூழ்நிலையும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? இன்னைக்கு இவ்வளோதான் பேச முடியுது, அதுக்குள்ளே பேச முடியல. நான் ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து அந்த நளினா போட்டிருக்கிற டாப் வந்து எவ்வளோ ஈஸியாக கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க. கட்டிங் மட்டும் கிடையாது, ஸ்டிச்சிங்கும் சேர்த்து பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நளினா, சரிதானே? என்னோட வளர்ப்பு மகள். ஓகேவா? நான் வச்ச பேர் நளினா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போமா நளினா? வீடியோக்கு போமா? சொல்லு. எனக்கு கேட்டுருச்சு, உங்களுக்கு கேட்காதலன்னு நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் கட்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா மேலே உள்ள டாப்புக்கு மட்டும் நமக்கு லைனிங் இருந்தால் போதும். ஏன்னா மெட்டீரியல் வந்து நல்லா பியூர் காட்டன், நல்லா திக்னஸாக இருக்கிறதுனால கீழே வந்து நமக்கு லைனிங் வேண்டியதில்லை. சப்போஸ் உங்களுக்கு அந்த ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா உள்ள லைனிங் கொடுத்துக்கோங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம
லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங் ஓப்பன் ஆப்போசிட்டும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் வச்சுருக்கோம். அதை அப்படியே திருப்பி டபுளாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்று போல தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை லெவல் பண்ணிக்கிறேன். இது நம்ம அட்டாச் பண்ண தானே போகிறோம். இதில் 1/2 இன்ச் இருந்தாலே போதும். நம்ம பிரின்சஸ் கட்டிங்கும் போடலை, சும்மா நார்மல் தான். 1/2 இன்ச் விட்டுட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. சரியா? சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வேணுன்னா குறைச்சிக்கோங்க, 13 வச்சுக்கோங்க. நான் 14 வச்சுருக்கேன் ரெடி அளவு. ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன் ஷோல்டருக்கு. ரைட்டா? இப்போ ஷோல்டரோட அளவு மொத்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 14 இன்ச்சு ஷோல்டரோட அளவு. அந்த ஷோல்டரில் 14ல் பாதி 7 இன்ச்சு. அதை அப்படியே நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். வச்சுட்டு கழுத்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. ரைட்டா? 2.5 இன்ச்சு கழுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டோட இறக்கம் பார்த்தீங்கன்னா நான் 5 வைக்கிறேன். இப்போ இந்த ஆம்கோல் மார்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த ரெடியலோலேருந்து 13ல் வழக்கம் போல் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் இல்லையா, 36 4ஆக பிரிச்சுக்கோங்க. 36ல் பாதி எவ்வளோ வருது, 2ஆக பிரித்தா 18. திருப்பி 4ஆக பிரித்தா எவ்வளோ வருது, இதில் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேண்டாம். 4ஆக பிரித்தா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வருது. அப்போ அந்த 9 இன்ச்சில் 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி டோட்டலாக 1 இன்ச்சு கூட்டிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ, 10 இன்ச்சு வைக்கிறோம். அந்த 10 இன்ச்சில் இருந்து மேலே நீங்கள் கரெக்டாக 8 இன்ச்சு வச்சுக்கலாம். 8. ஏன்னா இது ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னோம்னா 8.5 வச்சுக்கோங்க. இது ரெடி அளவு. சரியா? ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு இந்த ஸ்கேல் அளவு ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணிடுறோம். மீதி இருக்கிற பேலன்ஸை அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கும் இந்த சென்டரில் வச்ச மார்க்கும் இந்த மார்க்கும் 3 ஒன்று போல மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆம்கோல் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னொரு என்ன விஷயம்னா ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு கிராஸ் எடுத்துருக்குறோம். இந்த கிராஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே 1/2 இன்ச்சு கிராஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகணுங்கிறதுனால நம்ம அந்த 1/2 இன்ச்சு கீழே எடுக்க வேண்டியதில்லை. இப்போ மற்ற ப்ளவுஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஆம்கோல் கீழே எடுக்கணும். இது ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறதுனால 1/2 இன்ச்சு கீழே எடுக்க வேண்டாம். இதுவே கரெக்டாக இருக்கும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்தே நான் விட்டுறேன். இதை ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பேக்கோட நெக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் 5.5 போதும். பேக் உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் வைக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் நல்லா க்ளோஸாக கூட வச்சுக்கலாம். க்ளோஸானா பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து 5.5 வச்சுருக்கோம் இல்லையா, பேக்கில் வந்து ஒரு 6 இல்லை 5 இல்லை சப்போஸ் க்ளோஸாக வேணால் 3 இன்ச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இது லோ நெக் வச்சோம்னா நம்ம நாட் வைக்கணும். நாட் வச்சோம்னா கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் நார்மல் அளவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 6ஓ 5ஓ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். இது உங்களோட விருப்பம். இந்த லோ நெக் வைக்கிறதும் ஷார்ட்டாக வைக்கிறதும் உங்களோட விருப்பம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் எடுத்துட்டேன். பேக் ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். மற்றபடி இது உள்ளே வைக்கிற கிளாத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரிஜினல் பீஸ் போட்டு வெட்டிடுவோமா?
ஒரிஜினல் பீஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3 மீட்டர் இருக்குது, தாராளமாக சரியாக போகும். அது அகலம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்தாலே போதுமானது. இது அகலம் கொஞ்சம் கம்மி தான். ஃபோல்டிங்கில் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஃபஸ்ட்டு இதில் வெட்டி எடுத்துடலாம். ரைட், பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். கீழே உள்ள கட்டுக்கு வந்து மொத்தம் 40 இன்ச்சு. ரைட்டா, இப்போ நம்ம 14 இன்ச்சு வந்து மேலே உள்ள டாப் எடுத்துருக்குறோம். டாப்பு 14 இன்ச்சுனா அப்போ மீதி கீழே எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. 40ல் 14 போச்சுன்னா நாற்பதில் 15 போச்சுன்னா 26. ரைட்டா, 26 இன்ச்சு கீழே இந்த ஸ்கட்டுக்கு நம்மளுக்கு வேணும். அப்போ இதை நான் டபுளாக எடுத்துருக்கிறேன். பார்த்துக்கோங்க, டபுளாக எடுத்துருக்கேன். நல்லா ஒரே மாதிரி அளவு போட்டுக்கோங்க. கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். இப்போ 26 இன்ச்சு நம்மளுக்கு வேணும் இல்லையா, அந்த 26 இன்ச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு 26. மடித்து தைக்கிறதுக்கு மேலே அட்டாச் பண்ணுறதுக்குலாம் நம்ம தனியாக சேர்த்துக்கணும். இது போக மேலே அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச். இல்லை நம்ம அம்பர்லா கட்டிங் போடணுன்ட்டு கிடையாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளீட் வச்சே தைச்சிக்கலாம். உங்களுக்கு துணி நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃப்ளீட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பீஸ் இருக்குது. இப்போ 3 மீட்டருக்குனால தாராளமாக துணி இருக்குது. இன்னும் நீங்கள் வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம். நான் இன்னொரு பீஸ் சேர்த்து எடுக்கிறேன். ரைட், நான் 3 பாகமாக எடுத்துருக்கிறேன். 2 போதுமானது தான். 3 கொஞ்சம் நல்லா நிறைய ஃப்ளீட் வைக்கலாம்ல, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் லைனிங் போடலை, நல்லா திக்னஸாக இருக்குது. 2வது ஃப்ளீட் கொஞ்சம் நெருக்கமாக வைக்க போகிறோம், அதனால் இதுக்கு தேவையில்லை. மேலே உள்ள டாப் வெட்டிட்டோம். மீதி இருக்கிற துணியை பார்த்திங்கன்னா ஸ்லீவ் நம்ம இதில் வைக்க போகிறதில்ல, ஸ்லீவ்லெஸ் தான் தைக்க போகிறோம். இருந்தாலும் இந்த துணி நம்மளுக்கு தேவைப்படும். சப்போஸ் ஸ்லீவ் வேணும் அப்படின்னாங்கன்னா சும்மா ஷார்ட்டாக குட்டியோண்டா தைக்கனா தைச்சிக்கலாம். அப்புறம் அந்த ஆம்கோல் தைப்போம் இல்லையா, அதுக்கு கிராஸ் பீஸ் வேணும். அதுக்கு நம்ம இதுலேருந்து தான் எடுக்கணும். அதையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் கிடையாது, ஆம்கோல் வந்து இந்த கிராஸில் தைக்கிறதுனால சும்மா ஒரு 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. இது ஸ்லீவுக்காக. அப்புறமா உள்ள லைனிங் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எடுத்துக்கோங்க. பேக்குக்கு ஒரு பீஸு, ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ் எடுத்தாச்சு. இல்லை நீங்கள் நார்மல் நெக்கோட போட் நெக் தைக்கனாலும் தைச்சிக்கலாம். போட் நெக்கும் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஷோல்டர் வச்சுக்கோம் இல்லையா, நம்ம விருப்பம் தான். ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ன்னு சொல்லும்போது ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் எடுத்தால் தான் ஆம்கோல் நல்லா கவர் ஆகி நிற்கும். ரைட், இப்போ தைக்க உட்காந்துலாமா?
கடகடன்னு முடிஞ்சிடும், டைமிங் ஆகாது. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தைச்சிடலாம். கீழே ஒரு லைனிங் கிளாத்து கொடுத்துருவோம். மேலே வந்து ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லையா, அது நல்ல பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது மேலே தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு போட் நெக் வேணுன்னா போட் நெக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போட் நெக் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டிடணும். உள்ள மறக்காம அர்க்காத் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அந்த லைனிங் மட்டும் எடுத்துட்டு ஓரத்தில் தையல், அந்த எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. ரைட், இது காட்டன்னால அயன் பண்ணாமல் கீறினாலே நமக்கு அழகாக வந்துடும். சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியலை வெட்டிடலாம். லைனிங் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதை தவிர்த்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த துணியை பூரா வெட்டி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பீஸை நல்லா ஒன்று வச்சு சைஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக் பீஸ் வந்து உங்கள் விருப்பம் தான். கழுத்து எவ்வளோ இறக்கணும்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துட்டு மேலே ஒரிஜினல் பீஸை நல்ல பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி வச்சுட்டு இப்போ மார்க்குக்கு மேலே இதே தையல் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் லோ நெக் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வேணுமோ அதில் கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை நம்ம பாட் நெக் வைக்கலாம். உங்களுக்கு எந்த நெக்கு விருப்பமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் லைனிங்கில் தையல் போட்டுக்கோங்க. இதே கட்டிங்கில் நீங்கள் க்ளோஸ் நெக்கும் தைச்சிக்கலாம். இதுலேயும் சுற்றி நம்ம தையல் போட்டுருவோம். இதில் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங்கை வெட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா லைனிங் இருக்காது, ஒரிஜினல் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வெட்டிடுங்க. லைனிங் தான் கரெக்டான அளவு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டாட் பிடிக்கணும். ரெண்டு பக்கமே நம்ம டாட் பிடிக்கணும். எப்படின்னா இந்த ஷோல்டருக்கு நேராக, ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டருக்கு நேராக சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு
ஒரு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்லேருந்து 3/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. 3/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அதுலேருந்து கரெக்டாக 4.5 இன்ச்சு கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக சென்டர் மடிச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சில் பிடிச்சோங்க. அவ்வளோதான். இல்லையே நம்மளுக்கு டாட் வந்து லூஸ் தாராளமாக கிடச்சிடும். இருக்கு இல்லையா, இந்த டாட் மட்டும் பிடிச்சாலே போதும் ஃப்ரண்ட்டில். அது மாதிரி பேக்கில் டாட் பிடிச்சிக்கோங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கணும், ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சாலே போதும். அதே மாதிரி ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணி தான் பிடிக்கணும். 1/2 இன்ச்சு போதும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிருங்க. இந்த பீஸரை பேக்கில் வச்சுட்டு ஒரு தையல் போட்டிருக்கோம். ரைட்டா? என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவை நம்ம தைச்சிட போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம். சரியாக இருக்கும். இதை ஃபோல்டிங் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு இது நீங்கள் ஒரு வெள்ளை கலர் கிளாத் எடுத்துட்டு உள்ளே அட்டாச் பண்ணி வெளியில் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா அந்த பைப்பிங் மாதிரி தெரியும் அந்த கலர். இதுக்கு வந்து ஒயிட் பண்ணலாம், ஏன்னா ஒயிட்டில் டிசைன் இருக்கு இல்லையா, நல்லா ஒயிட் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை இதே துணியில் நீங்கள் கொடுக்கனாலும் உள்ளே கூட அடிச்சுட்டு வெளியில் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அந்த அவுட்லுக் வந்து பைப்பிங் கொடுத்தது நல்லா கிளியராக தெரியும். எட்ஜில் தையல் போடுறேன். அடிச்சுட்டு அதை அப்படியே உள்ளே கூடி மடித்து மேல் பக்கம் கூடி தையல் போட்டுருக்கோம். அப்போ மேல் பக்கம் போட்டால் தான் ஒன்று போல் தெரியும், தையல் வந்து நெளியாமல் இருக்கும். ரைட்டா? அதே போல் இந்த சைடும் 1/2 இன்ச்சு போதுமானது தான். அதே மாதிரி எட்ஜ் தையல் போட்டாச்சு. போட்டுட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக இடத்தையில் கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தோன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் எடுத்துட்டோமா,
எடுத்துட்டு இது ரெண்டையும் ஒரு போல் சைஸ் பண்ணிக்கணும். சைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பேக்கும் ஒன்றா அடிச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோல் ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் ரெண்டு ஒரே மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதில் வந்து 1 இன்ச்சு இந்த கிராஸில் எடுக்கணும், மறந்துடக்கூடாது. இது எடுத்தோம்னா தான் அந்த ஷேப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ரைட். பேக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டாட் நம்ம குறைச்சி பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது கனெக்ட் பண்ணி இதை குறைச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் பேக்கில் வந்து சென்டர் டாட் வந்து 3/4 இன்ச்சு பிடிச்சிருப்பீங்க, அதில் 1/2 இன்ச்சு பிடிச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதை கொஞ்சம் சைஸ் பண்ணோம்னா 2 ஒன்று போல் வந்துடும். சரி, இப்போது கீழே உள்ள ஸ்கர்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாத் எடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு, அப்போ 3 எடுத்துருக்கோம் இல்லையா, 3 எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3ல் இது 2ஆக பிரித்து இதில் ஒரு பாதி அதில் பாதி ஜாயின் பண்ணிடுறோம். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் தையல் தைக்க போகிறோம், அதனால தனித்தனியாக தைக்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு பாகம், இன்னொரு பாகத்தில் பாதி சேர்த்துக்கிறோம். நான் துணி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன், உங்களுக்கு துணி இல்லைன்னா இது எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. ரைட், இப்போ ஃப்ளீட் வச்சிடலாமா? ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச், 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு, உங்களுக்கு துணி எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி ஒன்று போல் ஒரு ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து மாறிடாமல் ஒரே அளவு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ளீட் வைக்கும்போது நீங்கள் அளவு வச்சு கூட வைங்க. இப்போ இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக்கோ ஃப்ரண்ட்டோ ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து இதோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இந்த அளவுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ரைட், ஒரு எக்ஸ்ட்ரா கூட இல்லாமல் ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சிடலாம். ஃப்ளீட் பெருசு சின்னது வந்துடாமல் ஒரே மாதிரி வச்சுட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் எடுத்துருக்கிற அந்த டாப்பும் இந்த ஸ்கர்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இதுவும் அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த இருக்கு இல்லையா, மேலோட டாப்பும் இதுவும் கரெக்டாக இருந்தால் சரி. அப்போ தான் நம்ம ஒன்று போல் தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இது ரெண்டையும் வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம்.
பேக் பீஸ்லேயும் ஃப்ரண்ட் பீஸ்லேயும் இதில் அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அட்டாச் பண்ணிட்டோம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளீட்டில் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஃப்ளீட் மேலே போகிற மாதிரி வச்சுட்டு ஒரு இடத்தையில், சரியா? நான் இதில் ஓவர்லாக் போடலை, நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கமும் வச்சாச்சு. இதில் நம்மளுக்கு இந்த ரோப் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா, ரோப் வேணும்னா தச்சுக்கோங்க சைடில். கிராஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இதை அப்படியே திருப்பிக்கோங்க. இது திருப்புறது ஈஸி தான். இது ஃபஸ்ட்டு நம்ம உள்ள ஒரு நூல் கொடுத்து தச்சோம்னா ஈஸியாக இதோட ஈஸியாக திருப்பிடலாம். ரெண்டு ரோப் ஃபஸ்ட்டே தைச்சிட்டோம்னா அந்த சைடு தைக்கும் போதே இதை உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம்.
நம்ம இது வந்து சும்மா சிம்பிளாக தைக்கிறதுக்கு இப்படியே தைச்சிக்கலாம். கரெக்டாக இந்த இடுப்பில் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் தச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுற போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தையல் போடுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதாக இருக்கு இல்லையா, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு எவ்வளோ விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இதில் வந்து நமக்கு சும்மா ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சா அதே போல் இன்னொரு பக்கமும் இங்கே அதே மாதிரி தான் ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் மட்டும் 1.5 இன்ச்சு விட்டுட்டு தைங்க. ஆனால் கீழே ஸ்கர்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ரைட். கீழே உள்ள பாட்டத்தை சும்மா ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திருப்பி ஒரு 1/4 இன்ச்சில் அப்படியே 1/2 இன்ச்சில் மடித்து தைச்சிடுங்க. மடிச்சு ஒரு 1/4 மடிச்சுட்டு திருப்பி ஒரு 1/2 இன்ச்சில் மடிச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் வந்துடும். இது ஈஸியாக இருக்கும் தைக்கிறது. அவ்வளோதான். இந்த டாப் ரொம்ப ஈஸியான மெத்தடில் யார் வேணாலும் தைக்கலாம். உங்களுக்கு ரோப் வேணுன்னா ரோப் தைச்சிக்கோங்க. நல்லா இருக்கா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். ட்ரையல் போகும்போது கூட நீங்கள் பாருங்கள், எல்லாம் கரெக்டாக செட் ஆகிரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்லீவ்லெஸ் டாப் எப்படி கட்டிங் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. என்ன நளினா? ஆமாம். பாய்.